இருந்தோம். இப்போ வந்து பியூன் மாதிரி இருக்குமே, இது ஒரு பிஇ படித்து இந்த வேலையான்னு நான் பார்க்கல. அந்த வேலையில் முழு ஈடுபாட்டோடு என்னை ஈடுபடுத்திட்டு அந்த வேலையும் பார்ப்பேன். ஒரு நாள் வேலையை 6 நாளில் முடிச்சுடுவேன். மிச்சம் 6 நாள் கோயில் சுற்றுவேன். அதை மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு கோயில் வேறு யாரும் சுற்றிருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து அந்த கோயில் போகும்போது என்னுடைய வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய, வித்தியாசமாக பார்க்கக்கூடிய புத்தி நிறைய அறிவுகளை, அந்த அறிவார்ந்த விஷயங்களை, கோயில் சார்ந்த அறிவார்ந்த விஷயங்களை எனக்கு கொடுத்தது. அதுதான் இன்றைக்கி நான் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம். இன்றைக்கி நம்ம சோத்துக்கு அதுதான் காரணம். அதால் தான் பிஸ்னஸ், மற்ற பிஸ்னஸ், அதால் தான் மற்ற கான்டாக்டு, அதால் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்க முடியுது. அப்போது நான் வந்து அந்த இடத்துல வேலை போனப்போ வேறு வேலை எனக்கு வேணும், நான் என் சம்பளத்துக்கு தான் போவேன்னு எதிர்பார்க்காமல் கிடைச்ச வாய்ப்பை நான் உபயோகப்படுத்தி கொண்டதால் நான் அடுத்த தளத்துக்கு நகர்ந்து கொண்டே இருக்கின்றேன். உங்களுக்கும் நான் சொல்வது அதுதான். எல்லாருமே பெரிய பணக்காரனா இப்போ வந்து முகேஷ் அம்பானியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் அப்பா சாதாரண காயலாங்கடையில் வந்து குப்பை எடுத்து போடுறவரை கூட இருக்கலாம். டசன்ட் மேட்டர். நீ ஏழையாக பிறந்தது உன் தப்பு இல்லை. ஆனால் ஏழையாக இறந்தன்னா உன்னை விட முட்டாள் வேறு எவனும் இருக்க முடியாது. அது உன்னுடைய முழு தவறு தான். அப்போ நீங்கள் வந்து அந்த பணக்கார செல்வ செழிப்பான நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழணுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எது கிடைச்சாலும் அதை அப்படியே கேப்சர் பண்ணிங்க, பற்றி கொள்ள வேண்டும், எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து அந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அந்த வேலையை பண்ணணும். ஸோ வாய்ப்புகளை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணும்பொழுது இந்த வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியாத விஷயங்களே இல்லை உங்கள் வாழ்வில் அப்படின்ற ஒரு உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். அவ்வாறு நீங்கள் அனைவரும் தொடுவதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.